எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆன்ஸ் விரும்பிய சுவைகள். அப்போது முதல்ல நம்ம எப்பவும் போல் நம்ம விரும்பிய கருத்தை பார்த்துட்டு வந்துடலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு பிக்சர்ஸும் நான் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணுறேன், போய் பாருங்கள். அப்போ விரும்பிய கருத்து இது தான் போன வாரத்தோடது. மிக்க நன்றி அம்ராஸ் வேர்ல்ட். தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருங்க. எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள் நம்மளை எல்லோரையும் எந்த வித ஆபத்தும் இல்லாமல் நம்மளை சேஃபாக பாதுகாக்கட்டும். இன்றைக்கி நான் என்ன ரெசிபியோட வந்திருக்கேன் பார்க்குறீங்களா? 2 இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபியோட வந்திருக்கேங்க. இது ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்போ என்ன அந்த ரெசிபிஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது ரெசிபி பஞ்சு அப்பம். பேரை போலவே பஞ்சு போன்ற அப்பம். அதுக்காக முதல்ல ஒரு பவுலில் 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/3 கப் ரவை எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த 3 மாவு எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம 1/2 கப் சர்க்கரை சேர்க்கணும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. இனி இதில் 1/2 கப்பு, நீங்கள் எந்த கப்பில் இந்த மாவெல்லாம் சர்க்கரை எல்லாம் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற கப்பு பார்த்திங்கன்னா எந்த கப்பாக இருந்தாலும் நீங்கள் அதே சேம் கப்பில் எல்லாமே அளந்துக்கோங்க. மாவுனாலும் சர்க்கரைனாலும் தண்ணினாலும் அதிலே அளந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க. நான் ஒரு விஸ்க் வச்சு இதை கலக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஃபார்க் இருந்ததுன்னா ஃபார்க் வச்சு கலக்கிக்கோங்க. அப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் பேட்டர் ஆக்கிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரை வச்சுடுங்க ஒரு சைடில். நம்ம ஒரு கடாயில் நல்லா இதை ஃப்ரை பண்ணுறதுக்கான எண்ணெயை சூடாக்கணும். சரிங்களா? அப்போ அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அப்போ ரவையெல்லாம் நல்லா ஊறிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஆயில் நல்லா கடாயில் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்களா மாவு நல்லா ஊறி இருக்குது அந்த டைம்லேயே. இப்போ இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் அப்புறம் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க வேணாம் அப்படின்னா சேர்க்க வேணாம், விட்டுருங்க. அந்த ஒரு காட்டன் சாஃப்ட் டெக்ஸ்சர் வராது, அவ்வளோதான். மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது கடாயில். ஒரு ஸ்பூனில் இப்படி எடுத்து ஒரு வாட்டி ஒரு அப்பம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ அந்த மாவை ஊற்றிக்கோங்க. ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா அது புஃப்னு வரும், நல்லா பஃப்அப் ஆகி வரும். இப்போ இதை 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணும். அதனால் எப்போவுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. ஆயில் ரொம்ப ஓவர் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ஹீட்டு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஹீட் கம்மியானால் அது கரெக்டாக பஃப்அப் ஆகாது. ஓவர் ஹீட் ஆச்சுனாலும் சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும், ஆனால் உள்ளே எல்லாம் ஒழுங்காக குக் ஆகாது. சரிங்களா? பார்த்திங்களா, நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டால் இப்படியே புஃப்னு வரும். அப்போது அதுக்கு தான் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறது, அந்த ஒரு காட்டனி டெக்ஸ்டர் வர்றதுக்காக, பஞ்சு போன்ற அந்த டெக்ஸ்டர் வர்றதுக்காக. ஒரு சின்ன ஒரு பிஞ்சு தான் சேர்க்குறோம், அதனால் கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம இதை 2 பக்கமும் நல்லா ஃப்ளிப் பண்ணி கோல்டன் ப்ரௌனாக குக் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ வச்சு ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான யம்மி காட்டன் சாஃப்ட் பஞ்சப்பம் இங்கே ரெடி. இது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிறனால தான் இதை பஞ்சப்பன்னே பேர் வந்திருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் போல் எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது? பார்த்தீங்களா, எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் செட் ஆஃப் ஸ்நாக்குக்கு போகலாம். இதை பிரெட் பால்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இதுக்காக ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி நல்லா கிரேட் பண்ண ஒரு 1/2 கப் கிரேட் பண்ண பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கிரேட் பண்ணி
ஒரு 1/2 கப்பு சரிங்களா சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான்வெஜ் செய்யணும் அப்படின்னா சிக்கன் வந்து பெப்பரும் உப்பும் போட்டு குக் பண்ணி இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது வந்து வெஜ் வெர்ஷன் தான் பண்ணுறேன். நான்வெஜ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சிக்கன் வந்து பெப்பர் அண்ட் உப்பு போட்டு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை தான் இந்த ஆயிலில் சாட் பண்ணணும். இப்போ நம்ம பொட்டேட்டோ சாட் பண்ணுறோம். இது கிரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறனால ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் இதை வந்து ஜஸ்ட்டு சாட் பண்ணி குக் ஆன உடனே இதில் வந்து 1/4 கப்பு கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேப்சிகமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். ஓவர் குக்கெல்லாம் பண்ண வேணாம். கேப்சிகம் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் சாட் பண்ணால் போதும். ஏன்னா எப்படி நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணும்போது இன்னும் குக் ஆகிடும். அப்போ வந்து இதை ஜஸ்ட்டு சாட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இதோட அந்த ஒரு மாய்ஸ்சர்னஸ் போகிறதுக்காக மட்டும்தான் இதை பண்ணுற மொழியே வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அப்போ வந்து இது நல்லா மாய்ஸ்சர் போய் குக் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ். இதில் வந்து நீங்கள் மயோனீஸுக்கு பதிலாக சீஸ் கூட சேர்த்துக்கலாங்க. ஷ்ரெட்டட் சீஸ் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட சாய்ஸு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த காஞ்ச மிளகா ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, சின்ன பொடி பொடியாக இருக்குமே, அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சரிங்களா. ஆல்ரெடி மயோனீஸ் சேர்த்துருக்கனால கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும். அதனால் பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் ஷ்ரெட் பண்ணி சேர்க்குறதுன்னா சிக்கனில் நீங்கள் உப்பு போட்டிருப்பீங்க. அதனால் அது மைண்டில் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் நம்ம ஃபில்லிங் சரிங்களா. இப்போ வந்து மயோனீஸ் போட்டிருக்கோமே குக் பண்ணலாமா அப்படின்லாம் கவலையப்படாதீங்க. நம்ம பேசிக்லி இதை குக் பண்ணுறது கிடையாது. ஆயிலை நல்லா சூடாக்குனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறோம். அது ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். ஏன்னா நல்லா ஹாட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். சீக்கிரம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். ஏன்னா இதை வந்து நம்ம ப்ரெட் வச்சு தான் இந்த ஃபில்லிங்கை வந்து ப்ரெட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறோம் சரிங்களா. அப்போ எல்லாமே குக்டு ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃபில்லிங் வந்து பக்காவாக இங்கே ரெடி ஆகிருக்கு. அடுத்து வந்து நம்ம இந்த ப்ரெட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இது உள்ளே வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெட் ஸ்லைசஸோட எண்டு அந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் நல்லா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபில்லிங்க்கு வந்து ஒரு 4 to 5 ப்ரெட் ஸ்லைசஸ் போதும். இப்போ உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ப்ரெட் ஸ்லைசஸ். இப்போ நம்ம சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். சைட்ஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஜஸ்ட்டு இந்த தண்ணிக்குள்ளே டிப் பண்ண போகிறோம். ரொம்ப டீப்பாகலாம் டிப் பண்ணி வைக்க வேணாம், ஜஸ்ட்டு டிப் பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து 2 கைக்கு நடுவில் வச்சு ரொம்ப ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி இந்த தண்ணியை வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப அமுத்தக்கூடாது, இது வந்து கட் ஆகிடும். அதனால் ரொம்ப ஜென்டிலாக இதை ப்ரெஸ் பண்ணி தண்ணி வெளியே எடுங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ரெட் ஸ்லைஸும் வந்து பார்த்திங்கன்னா தின் ஆகிடும். அப்போ அது சாஃப்ட்டும் ஆகிடும் சரிங்களா. அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இனி வந்து இதுக்குள்ளே ஃபில்லிங் வைங்க. இந்த ப்ரெட் ஸ்லைஸ்க்குள்ளே உங்கள் ஃபில்லிங்கை வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமில் கூட நீங்கள் இதை ஃபில்லிங் வச்சு சீஸ் ஷ்ரெட்டட் சீஸ் வேணுன்னா வைக்கலாம், உங்களுக்கு வேணும்னா. இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஃபில்லிங் வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் இதோட எண்ட்ஸ் எல்லாம் இப்படி கவர் பண்ணி நம்ம இதை ஒரு டிஸ்க் இல்லைன்னா பால் ஷேப்பில் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் டிஸ்க் மாதிரி தான் பண்ணேன், பால் பண்ணல. உங்களுக்கு பால் மாதிரி தான் பண்ணணுன்னா நீங்கள் பால் மாதிரி பண்ணுங்கள். நான் இதை டிஸ்க் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸில் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணுங்கள். ஆல்ரெடி ப்ரெட் வந்து நல்லா தண்ணியில் நம்ம டிப் பண்ணதுனால மாய்ஸ்டராக தான் இருக்கும். அதனால் அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பாலுமே இதே மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டில் ரெடியாக்கி வச்சுக்கோங்க. மீன்வைல் நம்ம கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்பர் ஹாட் ஆயிலில் தான் இதை ஃப்ரை பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிற இந்த டைமில் ப்ரெட் க்ரம்ஸை வந்து நல்லா எல்லா பக்கமும் கோட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம இதை ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஹாட் ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது சீக்கிரம் ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இது ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும், மற்றபடி குக்கிங் ப்ரொசீஜர் எல்லாம் கிடையாது சரிங்களா. இப்போ வந்து இதை ஃப்ளிப் பண்ணி பார்த்திங்களா, ரொம்ப சீக்கிரம் இது கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. ஃப்ளிப் பண்ணி
இதை ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். நீங்கள் நல்லா ஃப்ளிப் பண்ணி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு பிளேட்டில் ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டாவது, ஆயில் கண்டிப்பாக நல்லா ஹாட்டாக தான் இருக்கணும், இல்லைன்னா எண்ணெய் வந்து இது ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எண்ணெய் நல்லா ஹாட்டாக தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வந்திருக்கு. இப்படி தான் இருக்கணும், சரிங்களா? இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான பிரெட் ஸ்நாக் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, ஸ்டே சேஃப்.